அகத்தியர் கதை வரலாறு சித்த மருத்துவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் ஷேர் செய்து ரகுநாதன் சீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை தட்டி பெல் சிம்பிளை தட்டுங்கள். அகத்தியன் மித்திரவர்ணரின் மகனும் வசித்தரின் சகோதரரும் ஆவார். அகத்தியர் ரிக்வேதத்தில் 26 சூக்தங்களை இயற்றியவர். இவருடைய மனைவியின் பெயர் லோபாமுத்திரை. இவர் தினை மாவு, பயனளிக்கும் தானியங்கள், விஷம் தோய்ந்த அம்புகள், தர்ப்பை போல் ஆகியவைகள் பற்றி கூறியுள்ளார். அகத்தியர் சிவபெருமானின் அம்சமாக கும்பத்தில் இருந்து தோன்றுகிறார். பிரபஞ்ச சமநிலைக்காக உருவான ஞான உருவம். அசுரர்களின் தொல்லையால் இந்திரன் அகத்தியரிடம் பாதுகாப்பு வேண்டுகிறார். அகத்தியர் அசுரர்களின் சக்தியை அடக்கும் யாகம் செய்கிறார். அகத்தியரின் சக்தியால் அசுரர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அகத்தியருக்கு தேவலோக மரியாதை வழங்கப்படுகிறது. லோபமுத்திராவை அகத்தியர் மணக்கிறார். அவர் மலைகளில் பல ஆண்டுகள் கடும் தவம் செய்கிறார். தட்சிண நாட்டில் மக்கள் குழப்பம், சக்திகள் சமமின்றி ஆட்சி மாறுகிறது. சிவன் அகத்தியரை தெற்கு நோக்கி அனுப்புகிறார். அவர் ஆகாய மார்க்கம் வழியாக தெற்கிற்கு புறப்படுகிறார். அகத்தியரின் தெய்வீக பார்வையால் விந்திய மலை நெகிழ்ந்து கீழிறங்குகிறது. அகத்தியர் தமிழ்நாட்டில் இறங்கி பரவசமாக வரவேற்கப்படுகிறார். அகத்தியர் தமிழுக்கு இலக்கணம் படைத்த முதற் கிரந்தங்களை எழுதுகிறார். போதிகை மலை மூலிகை உலகம் அவரால் ஆராயப்படுகிறது. அகத்தியர் மூலிகை, வாதம், வித்தங்கபம், தத்துவம் அனைத்தையும் அமைக்கிறார். ஒரு வீரனின் காயத்தை அவர் உடனே குணப்படுத்துகிறார். அகத்தியர் நவரச யோகா, நவகிரக சாந்தி முறைகள் உருவாக்குகிறார். அவர் சித்தர்களுடன் வாழ்ந்து மருத்துவ கண்டுபிடிப்புகளை செய்கிறார். அவர் விஷ நிவாரண மூலிகை மருந்து உருவாக்குகிறார். அகத்தியர் பாலி யாகத்திற்கும் வாமனுக்கும் வழிகாட்டுகிறார். காலம், தூரம், வடிவம் அனைத்தையும் கடந்த சித்தி பவர்ஸ். அவர் பூமி, தெய்வ உலகம், திருமலை, போதிகை வரையிலான பயணம். அடர்ந்த காற்றில் அரிய ஒளிரும் மூலிகைகளை சேகரிக்கும் அகத்தியர் பழங்கால விளக்கு ஒளி, மந்திர மூலிகை ஒளி, போகர் 9 நச்சு தாதுக்களை குணப்படுத்தும் பசையில் கலக்கிறார். ஒளிரும் பானைகள், நெருப்பால் எரியும் ரசவாத ஆய்வகம், கல் பாத்திரங்களில் புத்துணர்ச்சி அமுதம் தயாரிக்கும் சித்தர்கள், தங்க நீராவி எழுதல், நோயாளியின் மணிக்கட்டை தொடும் சித்தர், ஆற்றல் ஓட்ட கோடுகள் தெரியும். பதஞ்சலி பிராணயாமா கற்பிக்கிறார். நீல சுழல் சுவாச ஆற்றல் வெளிப்படுகிறது. நோயாளிக்கு பிராண சக்தியை மாற்றும் சித்தர், வெள்ளை ஆற்றல் அலைகள், பாறை குகை. பெண்களின் ஆரோக்கியத்திற்காக மூலிகை கஷாயம் தயாரிக்கும் காமதேனு சித்தர், ஒளிரும் செம்பு பானை, மென்மையான தெய்வீக ஒளி. மாணிக்கவாசகர் புனித மந்திரத்தை உச்சரிக்கிறார். மக்களை குணப்படுத்தும் அதிர்வு அலைகள், ஒளிரும் ஒளி வளையங்கள். மூலிகை புகை சிகிச்சையை உருவாக்கும் கருவூரார், குணப்படுத்தும் நீராவிகளை வெளியிடும். ஒளிரும் மூலிகை பேஸ்ட், கருமையான குகை, பச்சை குணப்படுத்தும் ஒளி மூலம் பாம்பு விஷத்தை நடுநிலையாக்கும் குதம்பை சித்தர். எட்டி சித்தர் அரிதான புற்றுநோய் எதிர்ப்பு மூலிகைகளை அரைக்கிறார். மூலிகை பண்புகள், பெரிய திறந்தவெளி வன வகுப்பறை, ஒளிரும் இலை வரைபடங்கள் பற்றி மாணவர்களுக்கு அகத்தியர் கற்பிக்கிறார். இளமை ஆற்றலை வெளிப்படுத்தும் மேம்பட்ட யோகா ஆசனத்தை சித்தர் பயிற்சி செய்கிறார். கல் அரவை இயந்திரத்தில் இரத்த சுத்திகரிப்பு டானிக் தயாரிக்கும் சித்தர். பதஞ்சலி தியான ஒளி, மென்மையான நீல அலைகள், அமைதியான கோயில் உட்புறம் மூலம் மக்களை அமைதிப்படுத்துகிறது. குழந்தைக்கு லேசான மூலிகை கஷாயம் கொடுக்கும் சித்தர். அம்மாவை பார்ப்பது. தீக்காய காயத்தை குணப்படுத்த சந்தனந்தர் சந்தனம் பூசுகிறார். ஒளிரும் குளிர்ச்சியான ஒளி. குலிப்பாணி நட்சத்திர வரைபடத்தை படிப்பது, பருவகால நோய்களை கணிப்பது. அகத்தியர் ஒவ்வொரு மூலிகைக்கும் தனிப்பட்ட உயிர் அதிர்வெண் இருப்பதை கண்டுபிடிக்கிறார். உடல் சூடு, குளிர் ஆகியவற்றின் சமநிலை மீறினால் 70% நோய்கள் உருவாகும் என அவர் கூறுகிறார். 12 நாடி புள்ளிகளை கற்றுத் தருகிறார். அவை உடல், மனம், மூளை நிலைகளை உடனே தெரிவிக்கும். உடல் பலம், மன அமைதி, பாலியல் உறுதி மூன்றிற்கும் ஒரே மூலிகை. காற்றின் திசை மாற்றங்களை பார்த்தே நோய் வரத்தையும் போகத்தையும் கணிக்கிறார். முதுமையை தாமதப்படுத்தும் 32 மூலிகையால் செய்யப்பட்ட பரசிய மருந்து. நாக்கின் கீழ் சில மூலிகைகளை வைத்தால் நஞ்சு உடலில் பரவாது. அவர் மந்திர ஓதலும் மூலிகையும் இணைந்த தீவிர மனநோய் சிகிச்சையை உருவாக்குகிறார். கருவேப்பிலை ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் வெவ்வேறு அளவில் தரப்படுகிறது. ஒவ்வொரு சுவாசத்திலும் பிராண சக்தி தூண்டப்படும் ஓமம் சார்ந்த மூலிகை கலவை. அவர் உடலின் வெளிப்புற நிறங்களை பார்த்தே நோய் தீர்மானிக்கிறார். ஸ்தம்பனம்,
நம்பிங் தரும் மூலிகையால் வலி உடனே குறையும். கல்லீரல் கோளாறுகள் அனைத்திற்கும் சித்தர் கண்டறிந்த முக்கிய மருந்து. அழுத்தம், ஸ்ட்ரெஸ் குணமாகும் 3 மூலிகை குழல். உடல் சிகிச்சையும் மனசிகிச்சையும் சேர்ந்து தரும் இரட்டை மருத்துவம். கர்ம காரணமாக வரும் நோய்களுக்கு விசேஷ அகத்தியர் திரவியம். அகத்தியர் மருத்துவ ரகசியங்களை அகத்தியர் சம்ஹிதையில எழுதுகிறார். அகத்தியரின் மாணவர் கல்வி. அதங்கோட்டு ஆசான் துராலிங்கன், செம்போன்சே, வையாபிகன், வாய்ப்பிகன், பனம்பாரன், கழாரம்பமன், அனவினயன், பெரிய காக்கைப்பாடினி, நத்தத்தன், சிகண்டி, தொல்காப்பியன். அகத்தியன் எழுதிய நூல்களில் கிடைத்தவை: அகத்திய வெண்பா, அகத்திய வைத்திய கொம்மி, அகத்திய வைத்திய ரத்னாகரம், அகத்திய வைத்திய கண்ணாடி, அகத்திய வைத்தியம் 1/500, அகத்திய வைத்திய சிந்தாமணி, அகத்திய கர்ப்பசூத்திரம், அகத்திய ஆயுர்வேத பாஷ்யம், அகத்திய வைத்தியம் 4/600, அகத்திய செந்தூரம் 300, அகத்திய மணி 4000, அகத்திய வைத்திய நூல் பெருந்திரட்டு, அகத்திய பஸ்மம் 200, அகத்திய நாடி சாஸ்திரம், அகத்திய பக்ஷணி, அகத்திய கரிசில் பஸ்யம் 200, சிவசாலம், சக்தி சாலம், சண்முக சாலம், ஆறெழுத்தந்தாதி, காம வியாபகம், விதி நோன் போவகை காண்டம், அகத்திய பூசாவிதி, அகத்திய சூத்திரம் 30.